It's just a beginning. பராசக்தி ஹீரோட महाराज की जय। நெற்றி திலகமிட்டு முத்துவட மாலையிட்டு காவலுக்கு தான் எழுந்து கட்டபொம்மன் வாராரே. சரித்திரம் புகழ்பாடும் மாபெரும் வீரபாண்டிய கட்டபொம்மனோ கட்டளைக்கு நீ ஏன் நடக்கவில்லை? கட்டபொம்மனை ஒழிக்க திட்டமில்லை. காதலில் களவு காண்பது நமது இலக்கியம். உன்னை சொந்தமாய் தீண்டுதே. பிறந்த பொன்னாட்டையும் பெற்றெடுத்த என் அன்னையும் வளர்ந்த தமிழகத்தையும் வாழ வைக்கின்ற தமிழ் இனத்தையும் என்றென்று மறவாத உண்மை தமிழன் உயிர் தமிழன் உங்கள் உடன்பிறவா சகோதரனின் முதற்கண் வணக்கம். பிறப்பு பிரம்மாவுடைய படைப்பு, இறப்பு ஆண்டவனுடைய தீர்ப்பு. தாய் திருநாட்டின் பெருமையை காப்பாற்றுகின்ற தாய்மார்களின் பெருமைகளை கோர்த்துத்தான் உங்கள் முன்னால் இந்த செல்ல வேல்முருகனின் நாடகத்தை அரங்கேற்ற உள்ளேன்.
ஆர்காட் நவாப் எங்க ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு தாரை வார்த்த பொன்னார். ஆஹா ஆஹா கேட்கவே ஐ அம் வெரி ஹாப்பி சந்தோஷமா இருக்கு. வாவ் what a different on a culture, different on a பண்பாடு நான் எங்கேயுமே பார்க்காத டிஃபரெண்ட் கல்ச்சர், பியூட்டிஃபுல் Tamil language. Wow! எங்கே பார்த்தாலும் ஒரே கிரீனிஷ். Wow! Well done. சன்ரைஸ்க்கு முன்பு ஐ மீன் சூரியன் உதிக்காட்டியும் எல்லாமே அங்கே எல்லாம் லேபர்ஸ் எல்லாம் ஐ மீன் அது என்ன தமிழ்ல வயலுக்கு போறாங்க. மிஸ்டர் இவங்களுக்கு என்ன டீ பிரேக் லஞ்ச் பிரேக் எதுவும் இல்லையா? துரையவர்களே, இவர்கள் உங்களுக்குத்தான் உழைப்பாளிகள். ஆனால் எங்களுக்கு இவர்கள் இத்தமிழ் மண்ணை செழிக்க வைக்கும் விவசாயிகள். இவர்கள் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும். இவர்களின் உழைப்புக்கு நேரம் காலமே கிடையாது. இவர்கள் நேரத்தை காண்பதே அந்த சூரியனை பார்த்துதான் கணிப்பார்கள். ஓஹோ, அந்த ஹெட் வெயிட்ல தான் கட்ட பொம்மன் எங்க ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிய எதுக்குறாரா? எட்டப்பன் சொன்னது சரியாதான் இருக்கு. இன்னைக்கு எப்படியாவது அவர்கிட்ட நைஸா பேசி அவரை எங்க ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு டாக்ஸ் கட்ட சொல்ல வேண்டியதான். மிஸ்டர் மேய்கண்டன், இந்த வரை அவரிடம் நைஸா பேசி எப்படியாவது அவரை டாக்ஸ் கட்ட வச்சிடறோம். மேய்கண்டன், அதான பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை? ஆமாம் துரையவர்களே, அதுதான் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை. அந்த கோட்டையை நீங்கள் சாதாரணமாக எண்ணிவிடாதீர்கள். அந்த கோட்டையின் மேலே காக்கை கழுகுகள் கூட பறப்பதற்கு பயப்படுமாம். நான் தான் பாஞ்சாலங்குறிச்சியின் படைத்தளபதி வெள்ளையர். பாஞ்சாலங்குறிச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். எங்கள் மன்னர் தங்களை தக்க மரியாதையுடன் வரவேற்று சபைக்கு அழைத்து வரச் சொன்னார். வணக்கம் துரை அவர்களே, நான் பாஞ்சாலங்குறிச்சியின் உளவுப்படை தளபதி. எனது பெயர் சுந்தரலிங்கம். ஆச்சரியமா இருக்கு. நானே உங்க கிங்கிட்ட ஆள் அனுப்பி நான் என்னோட வரியை தெரியப்படுத்தலான்னு இருந்தேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி நான் வந்தது நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்க? அதுதான் எங்கள் உளவுப்படையின் திறமை. எங்கள் தென்னாட்டில் ஒரு ஈ எறும்பு நுழைவதாக இருந்தாலும் கூட எங்கள் கண்காணிப்பில் இருந்து தப்பிவிட முடியாது. அவர்களே, தாங்கள் வந்து வெகு நேரமாகிவிட்டது. அரண்மனைக்கு புறப்படலாமா? ஓம் ஆணவம் அழிப்பாய் போற்றி, ஓம் இருளில் ஒளியே போற்றி, ஓம் ஈஸ்வரி துர்கா. தாயே ஜக்கதேவி, வடநாடு விட்டு தென்னாடு வந்த வல்லவியே, அன்னை ஆதிபராசக்தியின் அவதாரமே, என் முன்னோர்கள் முதற்கொண்டு
அன்று முதல் இன்று வரை எவ்வித இன்னலுமின்றி ஆட்சியை நடத்திவிட்டேன். ஆனால் இன்றோ அலைகடல் தாண்டி வந்த வெள்ளையன் எங்களை ஆட்கொள்ள நினைக்கின்றான். விளைபொருள் விற்க வந்தவன் இங்கே நிலை கொள்ள துடிக்கின்றான். நல்லவன் போல் நடிக்கின்றான். அந்த கொள்ளைக்காரனுக்கு வாழ்பிடிக்கின்றான் எம்மிடத்திலே பிறந்த எட்டப்பன். என் குலம் காக்கும் நீ இனிவரும் தார்மீக போரிலும் எதிரிகளை வீழ்த்தி வெட்டிக்கொடி நாட்டு அருள் புரிய வேண்டும் தாயே. நல்வரவாகட்டும். கும்பினிக்கும் பாஞ்சாலங்குறிச்சிக்கும் உள்ள நல்வரவு நட்புறவாக மாறட்டும். நானும் அததான் லைக் பண்றேன் மிஸ்டர் பொம்மன். மற்றவர்களை வேண்டுமானால் அப்படி அழைத்துக் கொள்ளுங்கள். அதை ஏற்றுக்கொள்வதும் பயந்து பணிந்து தாழ்பணிவதும் அவரவர் விருப்பம். ஆனால் படைபலம், கோட்டை கொத்தளம், அரண்மனை, அந்தப்புறம் என்று அரசருக்குரிய அந்தஸ்தோடு வாழும் வீரபாண்டிய கட்டபொம்மனை மன்னரே என்றுதான் அழைக்க வேண்டும். பாளைய தலைவனுக்கும் பாராளும் மன்னருக்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளது. கலெக்டருக்கும் கவர்னருக்கும் உள்ள இடைவெளியை போல். ஐ ஆம் வெரி சாரி மன்னர் அவர்களே. ஐ ஆம் வெரி சாரி. பதட்டம் கொள்ள வேண்டாம். ரிலாக்ஸ். தங்களுடைய இந்த பாஞ்சாலங்குறிச்சி பத்தி இந்த இந்தியா பூரா நிறைய பேர் சொல்லி நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போல உங்களை பத்தியும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். தங்களின் பாராட்டுதலுக்கு நன்றி. இருப்பினும் வீண் புகழாரம் ஆட்சிக்கு இழுக்கு என்று நினைப்பவன் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன். ஆலன் துரை அவர்களே, தங்களின் வருகைக்கு ஆழமான காரணம் ஏதாவது உண்டா? டெஃபினெட்லி. தாராளமாக கூறலாமே. பின்னதற்கு தயக்கம்? வேண்டுமென்றால் விருந்துக்கு பின் ஓய்வெடுத்து பிறகு துவங்கலாமா பேச்சுவார்த்தையை? நோ. பேசி ஒரு ஃபிக்ஸட் முடிவு ஆன பிறகுதான் அப்புறம் டின்னர் மற்ற விஷயம் எல்லாம். மிஸ்டர் கட்டபொம்மன், பாளையக்காரங்க கிட்ட டாக்ஸ் வாங்குற உரிமையை எங்களுக்கு ஆர்காட் நவாப் கொடுத்திருக்கார். நானும் கேள்விப்பட்டேன். அவர் கும்பினியிடம் வாங்கிய கடனை இப்படி தீர்த்துக் கொண்டிருக்கிறார் என்று. அதனால் நீங்க தர வேண்டிய டாக்ஸ் வரி பாக்கிய நிறைய இருக்கு. இருந்தாலும் உங்களுக்காக ஒரு சலுகை. அதனால் ஒரு பெருந்தொகையை நாங்க ரிடக்ஷன் பண்றோம், அதாவது தள்ளுபடி பண்றோம். நீங்க மொத்தமா இந்த 6 இயர்ஸ்க்கும் ஒரு 6000 ரூபீஸ் 6000 ரூபாய் கொடுத்தா மட்டும் போதும். அப்படியா? அதனால் இந்த சலுகையை நீங்க பயன்படுத்திக்கணும். ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் பணிந்து போக வேண்டும். கும்பினிக்காரன் குட்டுவதற்கு குனிந்து போக வேண்டும். இல்லையா துரை அவர்களே? 47 தலைமுறைகளாக நாங்கள் இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கின்றோம். நேற்று வந்த நாடோடிகள் நீங்கள். உங்களுக்கு நான் தலைவணங்கி கப்பம் கட்டுவதா? விசித்திரமாக இருக்கிறது. வஞ்சகருக்கு வரி செலுத்தி வணங்கி பணிந்து வளமாக வாழ்வதை விட எதிரிகளின் எவ்வளவோ வேண்டாம் மிஸ்டர் கட்டபொம்மன், வேண்டாம். வீண் பிடிவாதம் வேண்டாம். கோட்டை படியேறி வந்து பிரச்சனை தொடங்குவது நான் அல்ல, தாங்கள். இதுவரை உன்னிடம் நைந்து நான் பேசினேன். அப்படியா? மிரட்டியே கேட்டு பாருங்கள். எப்படி கேட்டாலும் பதில் ஒன்றுதான். வரி கொடுப்பதும் உங்கள் வாழ்பிடிப்பதும் கட்டபொம்மன் கனவிலும் நடக்காத காரியம்.
வரிகட்டு வருவது இதுவே கடைசி முறையாக இருக்கட்டும். தானம், தர்மம், உதவி என்று எப்படி வேண்டுமானாலும் கேளுங்கள், அள்ளித்தர தயாராக இருக்கிறேன். அதை தவிர்த்து அடக்கி விடலாம், மிரட்டி விடலாம், உருட்டி விடலாம் என்ற எண்ணத்தில் நெல்லைச்சிமையில் கால் வைத்தால் பாஞ்சையாளும் பாண்டியன் பயந்தோடும் பூனை அல்ல, மதம் கொண்ட யானை. என்ன ஒரு டிமர், என்ன ஒரு டிமர். கூடிய சீக்கிரம் இந்த டிமர் பேச்சுக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும். எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எதையும் எதிர்கொள்ள தயாராகத்தான் காத்திருக்கிறேன். ஆட்டுத்தோல் விற்க வந்த வியாபாரிகள் நீங்கள் அண்டி பிழைக்க வந்திருக்கிறோம் என்பதை மறந்து சொந்த நாட்டுக்காரனையை ஆடு மாடுகளாக மேய்க்க துவங்கி விட்டீர்கள். உரிமையுள்ளவனை விரட்டிவிட்டு சொந்தம் கொண்டாட ஆரம்பித்து விட்டீர்கள். கடை விரித்தீர்கள், வியாபாரம் என்று வேடிக்கை பார்த்தோம். படை கொண்டு வந்தீர்கள், பாதுகாப்புக்காக வென்று கண்டுகொள்ளாமல் விட்டோம். ஆயுதம் வந்தது, அடக்குமுறை வந்தது, உங்களால் உள்நாட்டு போர் வந்தது, பிரித்தாலும் சூழ்ச்சி வந்தது, எங்களுக்குள் பகையும் வந்தது. எத்தனை சாமர்த்தியமடா உங்களுக்கு! எங்களை தலைதொக்க விடாமல் தடுக்க வேண்டும், வளர விடாமல் ஒடுக்க வேண்டும், ஏமாளி தமிழ் தலையில் மிளகாய் அரைக்க வேண்டும், அதற்கு எங்கள் இனத்தாரே உதவ வேண்டும். கட்டபொம்மன் உயிரோடு இருக்கும் வரை நடக்காது. இந்த எச்சரிக்கை ஏலன் துறைக்கு மட்டுமல்ல, எங்களை அடக்கியால நினைக்கும் ஆங்கில துறைகள் அத்துணை பேருக்கும் தான். ஆள பிறந்தவர்கள் நாங்கள், ஆண்டு கொண்டிருப்பவர்கள் நாங்கள். அடிவடிகள் வேண்டுமானால் உங்களுக்கு ஆளவட்டம் போடலாம், வெண்சாமரம் வீசலாம், கூலி குறுகி உங்களுக்கு புகழ் மாலை கூட சுட்டலாம். ஆனால் அந்த கதை ஒருபோதும் பாஞ்சாலங்குறிச்சியில் பலிக்காது. ஏனென்றால் பாண்டியனும் குணம் இந்த மண்ணுக்கே கிடையாது. புரட்டிய வேட்டை நாயை எதிர்த்து போராடி விரட்டிய முயல்கள் பிறந்த மண் இந்த வீரமன். வெற்றி முரசு ஒன்றே தாரக மந்திரம், துடிக்கிறது நாக்கு. அதை அடக்கு அடக்கு என்று தடுக்கிறது எங்கள் தமிழ் பாட்டன் வள்ளுவன் சொன்ன வாக்கு. அதனால் தான் இன்னும் நாவடக்கமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏலன் துரை, போய் சொல்லுங்கள், வீரபாண்டியன் மரணத்துக்கு அஞ்சாதவன், வாழ்வீச்சில் வல்லவன், சூடு சுரணை உள்ளவன் என்று. இதன் விளைவு போராகத்தான் இருக்கும். வெடித்துக்களமும் தோட்டாக்களும் எரிக்கும் பிறங்கிகளும் வீரபாண்டிய வழிய விட முடியாது. என்ன ஒரு ஆணவ பேச்சு கட்டபொம்மா! கூடிய சீக்கிரம் என்னோட துப்பாக்கிக்கு தளபதி எல்லாம் வீழ்றது என்னடா சொன்னாய்? மாட்டிறைச்சி தின்று கொளுத்த மரவட்டையே, என் தமிழ் மண்ணின் இறையாண்மைக்காக உன்னை உயிரோடு விடுகின்றேன். சிங்கத்தின் குகைக்குள்ளே சிறுநீரின் மூளை சத்தமா? பாஞ்சாலங்குறிச்சி எரிமலையாய் மாறுவதற்கு முன் இங்கிருந்து ஓடிவிடு. வரிகட்டு சண்டித்தனம் செய்யும் உன்னை என் தளபதிகள் வெட்டி சமைப்பதற்குள் ஓடிவிடு. குமுறும் எரிமலையாய், சீரும் படிமலையாய், உருமம் வரிப்புலியாய் உன் அங்கத்தை வதைப்பதற்குள் இங்கிருந்து ஓடிவிடு. என் கழுத்துல கத்திய வச்சிட்ட. கூடிய சீக்கிரம் இதுக்கு நீ பதில் சொல்லணும். What is the God? What is the God? What? The God! The God! போர்க்களம், சமர்க்களம், இவை அனைத்துமே ஊக்கம் நாடும் என் உள்ளத்துக்கு ஒரு குதூகலம். உயிருள்ளவரை நாட மாட்டேன், வெள்ளையரிடம் அடைக்கலாம். கட்டபொம்மா, உறங்கி கிடந்த உன் வாள்களுக்கோ வேலை வந்து விட்டது. உரிமை கிடக்கும் உள்ள பசுக்கோ உணவு கிடைத்து விட்டது. இந்த ஒற்றை தலையின் மேல் கை வைக்க 100 தலைகளின் துணை வேண்டும். அதிகார போதையில் சதிகார ஆட்டம் போடும் வெள்ளையர் கூட்டமே காட்டுகின்றேன். இந்த நெல்லைச்சாமி யார் என்பதை காட்டுகின்றேன். தம்பி, ஆணையிடுங்கள் அண்ணா. வந்துவிட்டது. ரத்தம் காண துடித்து நிற்கும் வாள்களுக்கு ஒரு அழைப்பு.
வாள் எடுத்தோம், தோல் கொடுத்தோம், புவி புகழ் பேரெடுத்தோம். அந்நியன் நம் மண்ணை மிதித்தால் நாம் அவன் கண்ணை மிதிப்போம். வேதனைகள் பல வந்தாலும் வெற்றி முரசு என்றும் நம் வீரம் பித்தாள். அந்நிய நாடு பொருந்தும் முதல் போரிலே என் வீரவாளுக்கு ரத்தம் இருந்திடும் பாக்கியத்தை தாருங்கள். கரை புரண்டோடும் ரத்த காட்டாறு, அதில் தமிழ் ஏறுகள் வெட்டி வீழ்த்திய பரங்கித்தலை போகிறது பாரு என்று பண்பாடும் என் மக்களுக்கு என் இறுதி மூச்சுள்ளவரை இன்னலேதும் வராமல் காப்பேன். அந்நியனை படிப்படியாக்க போர்க்களமேந்தி என் தாய் திருநாட்டிற்கு புகழ் சேர்ப்பேன். கோழைகளின் பரம்பரை அல்ல, பாண்டியர்களின் தலைமுறை. எவர் வேண்டுமானாலும் வரட்டும், இடர்கோடி தரட்டும். கலங்க மாட்டேன், உறுதி கொண்டு மயங்க மாட்டேன். உத்தரவுதார்கள். ஊமைத்துறை பாண்டியா, பாண்டிய தேசத்தை போர்மேகம் சூழ்ந்து கொண்டு விட்டது. சிந்தை தருமாறி திரியும் சிலந்தி வலை கூட்டத்திற்கு இந்த கட்டபொம்மன் யார் என்று காட்டும் தருணம் வந்து விட்டது. வெள்ளையத்தேவா, பாஞ்சாலத்தை காக்க திறங்கொண்ட படை ஒன்றை திரட்டு. திரண்டு வரும் நமது படை கட்டி வெள்ளையன் படை மறுதோட வீறு கொண்டு செல்லும் வீரபாண்டிய படை மாறு கொண்டிருக்கும் எதிரிகளின் தலையை சிதறடித்து சுந்தரளிக்கும் போர்ப்பறை முழங்கட்டும். கண்ணகத்தின் வாயிலில் ரத்தத்தராக உடற்படுத்து ஓடட்டும். சங்க திருநாடு, என் தங்க தமிழ்நாடு, பொங்கி வரும் காவிரியே, வங்கக்கலின் சீற்றமே, எங்களை மீட்க எவருமே இல்லையா என்று கலங்க வேண்டாம். இமயத்தை வென்ற இனம், தமிழ் தெய்வத்தை கொண்ட குலம், திருச்செந்தூர் முருகனை துதிக்கும் ஜனம் இருக்கவே இருக்கிறது உங்கள் பெருமைகளை காக்க. தாயை ஜக்கதேவி வேல் எடுத்து வதம் செய்த வேல்முருகன் துணையோடு உங்கள் ஆசையை நாடுகின்றேன். என்னை போருக்கு வலியுறுப்புங்கள் தாயே. வருவது வரட்டும் என மார்த்தட்டி களம் சென்றோம். வைரிகளை எதிர்த்து நின்று பரங்கீரின் பகை வென்றோம். குள்ள நெறி குணம் கொண்ட கும்பினியர்களுக்கு புத்தி புகட்டி விட்டோம். நெஞ்சிலே துணிவின்றி நேர்மை திறனின்றி வஞ்சக செயல் புரிய துணிந்த வந்தேரிகளை தலைதெறிக்க ஓட வைத்து விட்டோம். பாரத தாய் இன்றெடுத்த பாஞ்சாலங்குறிச்சியில் இனி குழப்பம் விளைவிக்க நினைக்கும் கொடியவர் எவராயினும் சரி, அவர்களுக்கும் இதே கதிதான். ஆமிலவரசு, நம் பலம் தெரியாமல் அவசரப்பட்டு முடிவெடுத்து விட்டான் ஆலந்துரை. நமது கோட்டையில் சிறு சேரக்கோடை ஏற்படுத்த முடியவில்லை அவனால். நண்பா, அவனது வைராக்கியத்தை நமது ஆயுத பலம் வெற்றி கொண்டு விட்டது. நம் வீரத்தை அவனது வெடிகுண்டால் வீழ்த்த முடியாது நண்பா. அந்நியனை பொடி பொடியாக்க போர்க்களமேந்தி பிறந்த மண்ணுக்கு புகழ் சேர்க்க பிறந்தோம். கோட்டையை கைப்பற்றி நாம் பதுங்கும் பூனைகள் அல்ல, பாயும் புலிகள் என்பதை நிரூபித்து விட்டோம். பாவம் மேலந்துரை, மிச்சம் இருப்பவர்களையாவது காப்பாற்ற வேண்டுமென
தோல்வியை ஒப்புக்கொண்டு தலைதெறிக்க ஓடுகிறான் பார். இந்த 1797 ஆண்டு இந்த ஆங்கிலேய கம்பெனிக்கு ஓர் கருப்பு ஆண்டு. தமிழகத்து மண்ணிலே காலை நீட்டி தென்னகத்து மூலையில் தங்கள் அதிகார வலை யாராவது ஆட்ட நினைத்தால் எழுதப்பட்டு விடும் அந்த எத்தர்களுக்கு எட்டப்ப வேந்தன் எத்தனை திட்டமிட்டு கொட்டமிட்டு ஆங்கிலேயரிடம் நம்மை காட்டிக் கொடுத்தாலும் பாஞ்சாலங்குறிச்சியரிடம் கற்ற பாடத்தை அவர்களால் மறக்கவே முடியாது. புறப்படுங்கள். இந்த மகிழ்ச்சியான செய்தியை மன்னரிடம் சென்று தெரிவிப்போம். வீரர்களே, நமது படைகள் அரண்மனை நோக்கி உங்கள் பாடலை கேட்கும் பொழுது எங்கள் நெஞ்சமெல்லாம் ஆனந்தத்தில் திளைத்து நிற்கிறது. இவ்வுலகையே அருள்பாலித்து காத்து நிற்கும் அந்த சுப்பிரமணியரை கூட உங்கள் தாலாட்டு உறங்க வைத்துவிடும். அந்த ஆறுமுகன் உங்களுக்கு அனைத்து ஆசிகளும் வழங்கட்டும். இல்லையவர்களே, மன்னர் வந்து கொண்டிருக்கிறார். பூஜைக்கு எல்லாம் தயாரா? அனைத்து ஏற்பாடுகளும் தயாராகிவிட்டது தளபதியாரே. மன்னர் வந்தவுடன் பூஜையை ஆரம்பித்து விடலாம். துதி ஆரம்பிக்கட்டும். ஒட்டுகிடுகின்றோமா? பக்தர்கள் யாவரும் வெளியே நிற்கின்றார்கள். பாதுகாப்பு என்ற பெயரில் அடித்து விரட்டி விட்டீர்களா? குமரக்கடவுளை இன்று நாள் குத்தகைக்கு எடுத்துக் கொண்டோமா என்ன? அத்தோடு விட்டீர்களா? அரசவையில் கட்டியும் கூறுவது மரபு. அதை இந்த திருச்செந்தூர் ஆலயத்திலும் அனுசரிக்க வேண்டுமா? நமக்கு இந்த புகழையும் பதவியும் கொடுத்தவனே அந்த முருகன் தான். அவன் முன்னே இந்த அடைமொழியும் ஆர்ப்பாட்டமும் தேவைதானா அமைச்சரே? நன்றாக சொன்னாய் கட்டபொம்மா. என்ன ஒரு வாய் துடுக்கு! துறவி என்றாலும் மன்னரை பேர் சொல்லி அழைப்பாயா? ஏ கிழவா, மரியாதையாக மன்னரோட மன்னிப்புக்கு. வெள்ளையத்தேவா, சற்று பொறு. வெள்ளையத்தேவா, சிவாடியார் மேல் சினம் கொள்ளக்கூடாது. பெரியவரே, நீங்கள் முன்னால் சென்று சுவாமி தரிசனம் செய்யுங்கள், பிறகு பேசுவோம். கட்டபொம்மா, நான் வயதிலே மூத்தவன், வாழ்ந்து தீர்த்தவன், பல மாமன்னர்களை பார்த்தவன். ஆத்திரப்படாமல் கேட்பதாக இருந்தால் அறிவுரை ஒன்று சொல்லலாம் என்று நினைக்கிறேன். பெரியவரே, நீங்கள் எதை சொல்வதாக இருந்தாலும் அதை அரசவையில் வந்து சொல்லுங்கள். இது ஆலயம். அவசரம் என்பதால் தானே ஆலயம் என்றும் பார்க்காமல் ஆண்டவன் சன்னிதானத்தில் சொல்ல நினைக்கிறேன். அறிவுரை சொல்ல ஆலயமாக இருந்தால் என்ன, அரசவையாக இருந்தால் என்ன? மன்னருக்கென்று ஒரு மரியாதை உண்டு. சற்று பொறுங்கள் தளபதியாரே. வயதில் மூத்தவரிடம் கோபம் வேண்டாம். சொல்லட்டும் விடுங்கள். பல மாமன்னர்களை பார்த்தவர், என்னதான் சொல்ல போகிறார் என்று நாமும் கேட்போமே. நீங்கள் சொல்லுங்கள் பெரியவரே. கட்டபொம்மா, நீ இப்போது யாரிடம் மோதுகிறாய் தெரியுமா? மலையுடன் மோதுகிறாய், நெருப்போடு விளையாடுகிறாய். 6 மலைகளையும் படைவீடாக கொண்ட அந்த திருச்செந்தூர் பாலமுருகன் எனக்கு துணை இருக்கும் போது யார் என்னை என்ன செய்து விட முடியும்? பிறகு உன் ஈட்டியாலும் கத்தியாலும் வாளாலும் அவனை விரட்ட முடியாது. அவன் பீரங்கியின் உஷ்ணமே உன்னை பொசுக்கிவிடும். அவன் அப்பனுக்கெல்லாம் அப்பன். அந்த அப்பனுக்கு அடிமை நீ. எட்டப்பாட். என்ன எட்டப்பாடா? பரங்கியரிடம் பாஞ்சாலம் குறிச்சியும் பணிந்து விட்டால் வெள்ளையனுக்கு இங்கு யாருமே பகையில்லை என்று பறைச்சாற்ற திட்டமா? கடல் தாண்டி வந்தவனுக்கு வட்டாரத்தில் வாங்க ஒரு பாளையத்து மன்னனே வேடமணிந்து தூது வருவது கேள்விப்படாத கேவலம். ஆவேசப்படாதீர்கள் தளபதி.
கும்பினியின் ஆட்சி புயல் வீசத் தொடங்கிவிட்டது. வெள்ளையர் கம்பெனி ஆற்காடு வரை வந்து நம் அனைவரையும் ஆட்கொண்டு விட்டது. இனி வெள்ளையர்களுக்கு வரி செலுத்தி கப்பம் கட்டுவதை தவிர வேறு வழியே இல்லை. பணியை மறுத்தால் நம் மீது போர் தொடுக்கவும் தயங்க மாட்டார்கள் என்பதை சொல்லத்தான் இங்கு வந்தேன். இனி நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நம்மிடத்தவர் என்று கூட பார்க்காமல் கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டேன். தயவு கூர்ந்து இந்த அடிமையை மன்னிக்க வேண்டும். ஆணையிடுங்கள் அரசே. கவர நாடகமாடி நம்மை அனைவரும் முட்டாளாக்க நினைத்த எட்டப்பறை தலை தனியாக முண்டம் தனியாக அறுத்து விடுகிறார். வெள்ளையத்தேவா, சற்று பொறு, விலகிச் செல். எட்டப்பா, உன்னை கண்டும் காணாமல் விட்டுவிடலாம் என்று நினைத்தேன். நாட்டை காட்டிக் கொடுத்தது மட்டுமில்லாமல் உளறி கொட்டி உன்னை நீயே காட்டிக் கொடுத்து விட்டாய். அந்நியனுக்கு ஆலவட்டம் சூட்டிய நீ என்னையும் காட்டிக் கொடுக்க துணிந்து விட்டாய். நெஞ்சம் கொதிக்கிறது, அங்கம் துடிக்கிறது. எதிர்வரும் புலிகண்டு மார்தட்டி களம் புகும் மக்களை பெற்றோரும் மனங்கொண்ட துணைவருக்கு வேலெடுத்து விடை கொடுக்கும் மரக்குல பெண்கள் உரங்கொண்டு போராடி உதிரத்தில் நீராடி அரங்காத்த செயல் வீர மரவனை பெற்ற தமிழகத்திலே மாற்றானுக்கு மண்டியிடும் மடையர்களும் கடையர்களும் படையெடுப்பதென்றால் அது விந்தையிலும் விந்தை. என் அருமை தாயகமே, ஆராய்ச்சி மணி கட்டி ஆண்டிருந்த என் பரம்பரையே, நான் கப்பம் கட்ட வேண்டுமா? யார் பார்த்து சொல்கின்றாய்? மங்காத மரத்தமிழை பார்த்து சொல்கின்றாயா அல்லது வீரத்தொன்றல் இந்த வீரபண்டிய கட்டபொம்மனை பார்த்து சொல்கின்றாயா? ஈனமற்ற இனி பிறவியே, மன்னிப்பு என்னும் வார்த்தை உனக்கும் நீ உதவும் வெள்ளையனுக்கும் உடன் பிறந்த சொத்தாக இருக்கலாம். ஆனால் அது எங்களுக்கு மாபெரும் இழுக்கு என்பதை தெரிந்து கொள். துறவி வேடமிட்டு வந்ததால் உனக்கு மறுபிறவி கிடைத்ததென்று புரிந்து கொள். சூழ்ச்சிக்கு இரையாகிவிட்ட எட்டப்பனை இனியும் உயிரோடு விடக்கூடாது. வெள்ளைக்காரன் போடு பிச்சை காசுக்காக நம் இனத்தவரையே காட்டிக் கொடுக்க துணிந்து விட்டார். வாழ்வொலியும் தோல்வொலியும் கொண்டு வென்றவர்கள் நாங்கள். எங்களை அடக்கியால் அகிலமே ஒன்று திரண்டாலும் அஞ்சாமல் சமர் புரியும் ஆற்றல் கொண்டவர்கள் நாங்கள். எங்களிடமே உங்கள் அரசியல் விளையாட்டா? என்ன துணிச்சல் உமக்கு? ஆலயம் என்ற அச்சமில்லை, அரசர் என்ற பணிவில்லை. தாய்மண்ணை தாரை வார்க்க துடிக்கும் எதிரியே, இழியும் உன் சுரம் உன் உடம்பில் இருக்க போவதில்லை. தம்பி ஊமைத்துறை பாண்டியா, அவசரம் வேண்டாம். எட்டப்பன் இங்கு நெறியாக வரவில்லை. வெள்ளையனுக்கு வாலாட்டும் தூதுவனாகத்தான் வந்திருக்கிறார். நீங்கள் இந்த மண்ணின் இணையற்ற வீரர் என்பது உண்மைதான். ஆனால் வந்திருப்பவனின் ஆயுத வலிமை பற்றி தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வாளும் வேலும் கூழ் கூழாகிவிடும் அவன் பீரங்கியின் முன்னால். அவனது காலடிப்பட்டு கசக்கி போன நாடுகளை கணக்கிடவே முடியாது. வீரபாண்டியா, அழிவை தானாக அணைத்துக் கொள்கிறாய். உரு தெரியாமல் போய்விடுவாய். உணர்ந்து கொள். யாரா உணர்ந்து கொள்வது? கங்கையும் காவிரியும் செழிக்க வைக்கும் இப்புண்ணிய பூமியிலே, இமயம் முதல் குமரி வரை எழிந்தோடு இந்த பாரத மண்ணிலே மாசாக பிறந்து அந்நியருக்கு மண்டிக்கிட்டு அவன் எரியும் எலும்பு துண்டுக்கு ஆசைப்படும் உன் போன்ற ஈழப்பிறவிகள் உணர வேண்டும். வானம் என்றால் என்னது? சொந்த நாட்டை காக்க துணிவின்றி வந்தவனுக்கு வாழ்த்து கூறி மதுவுக்கும் மங்கைக்கும் நாட்டை காட்டிக் கொடுக்கும் உன் போன்ற மதோன்மத்தர்கள் உணர வேண்டும். வீரம் என்றால் என்னது? வானத்தை அடகு வைத்து ஆண்மையை ஏலம் விட்டு கண்ணை பத்திரிக்கும் முன் போன்ற பச்சோந்திகள் உணர வேண்டும். ஒருவன் என்றால் என்னவென்று? பரங்கியருக்கு எட்டப்பன் அடிபடலாம், தங்கை நட்டான் கபடி தூக்கலாம். இவையவே அலைநாளும் கங்கை வெள்ளம் குளிர்ந்தாலும் சிந்திரடி சீறி பாய்ந்தாலும் எல்லளவும் எல்லின் முனைகளவும் கூட அந்நியனுக்கு இங்கு இடம் தர மாட்டேன். ஏனென்றால் மாநிலத்தில் பிள்ளைகளை படிப்படியாக்க வல்லயப்படுத்தவர்கள் நாங்கள் என்பதை அந்த வந்தேரியிடம் போய் சொல். அப்படி சொன்னவன் என்ற பதிவிட வேண்டிய கட்டபொம்மன் என்று உறக்க சொல். என்னிடம் பேச இன்னும் பயிற்சி எடுக்குவான். எல்லை வரை உனக்கு பாதுகாப்பாக என் தளபதி வெள்ளையத்தேவன் வருவான். வெள்ளையத்தேவா,
வந்த வேலை முடிந்ததல்லவா, வாருங்கள் போகலாம். என்ன இனிப்பு, என்ன இனிப்பு? இவைகள் கன்னங்களா அல்லது கரும்பு துண்டுகளா? கன்னங்களுக்கே இவ்வளவு சுவை என்றால் இதழ்களுக்குள் எவ்வளவு சுவை உங்கள் வந்திப்பு தாமதமாக வந்துவிட்டேனா வெள்ளையம்மா? நீங்களும் போர் வீரர், பாண்டிய மண்டலத்தில் தனிகற்ற பணித்தளபதி, குறித்த நேரத்தில் வர வேண்டாமா? இருந்தாலும் மீண்டும் உங்களை சந்திப்போமா என்று எங்கும் என் இதயத்திற்கு ஆறுதல் அளிக்கிறது உங்கள் வரவு. கண்ணே, ஆலயத்தில் உணவு வரும் முன்னே நீ பறந்து வருவாய் என ஏங்கினேன், தென்றலோ நீ தவழ்ந்து வருவாய் என தேடினேன். தென்றலுக்கும் நிலவுக்கும் ஒப்பிடும் அளவிற்காக இருக்கிறது என் அழகு. காவியம் ஒன்றை உருவாக்கினால் கூட உன் கட்டளை வர்ணித்து ஒழுங்காக முடியாது. உன் வடிவமோ ஒரு அழகு வாலிகம், உன் இதழ்களோ திறந்து வைக்கப்பட்ட ரத்தின பாலங்கள், உன் கண்ணங்கள் திராட்சை ரசமூட்டும் கண்ணாடி. என் வெள்ளையம்மா உடல் அது வற்றாத இன்பக் கடல். கட்டளையிடு கண்ணை, பட்ட பகையில் உனக்காக ஒரு பளிங்கு மாலையை உருவாக்கட்டுமா? அதில் பாண்டிலாவை பொழிய செய்யும். கூந்தலை முடிக்க கண்களை அழைத்து வரட்டுமா? அதான் பசுமை மாறாத கலவும் இல்லாத உங்கள் நெஞ்சத்தில் நீங்காத இடம் ஒன்றே இக்கண்ணைக்கு போதுமான ஒன்று.
அண்ணா, ஜாக்சன் துறையிடமிருந்து ஓலை வந்துள்ளது. எட்டப்பனின் தூது பலிக்காததால் தங்களை பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லி அழைப்பு கொடுத்திருக்கிறார். நான் வழிகேட்டு அனுப்பிய கடிதங்களுக்கும் நாம் செவிசாய்க்கவில்லை. பொறுமையாக போராட சொல்கிறாயா அல்லது பகைமையை உணர்வை மறந்து கைகுலுக்க சொல்கிறாயா? கரையான் புற்று குடிகொண்டு விட்டது. கவனமாகத்தான் அளிக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் அழிந்து விடுவோம். பிழைக்க வந்தவன் என்று எண்ணாமல் அத்தனை குறுநில மன்னர்களையும் அடிமைப்படுத்தி இருக்கிறானே, இதற்காக என்பதை யோசிப்போம். அரசே, அழைப்பை நிராகரிக்காமல் நேரடியாக சந்திக்கும் பட்சத்தில் நம்முள் எழும் சிறு சிறு வினாக்களுக்கு விடை கிடைத்துவிடும். வெள்ளையர்களின் நோக்கம் என்ன என்பது பற்றியும் நாம் அறிந்து கொள்ள முடியும். அமைச்சரே, நீங்கள் சொல்வதை பார்த்தால் நாம் ஏதோ தவறளித்து விட்டு அவரிடம் மன்னிப்பு கேட்பதை போலாகிவிடாதா? சற்று நான் சொல்வதை யோசித்து பாருங்கள் அரசே. வாய்ப்பை சிற்றாக அழைத்தவனை நாம் சந்திக்க மறுப்பது நம் பண்பாட்டிற்கு களங்கமான ஒன்று. சில ஆத்திரங்களும் அவசரங்களும் பல சமயங்களில் பேரழிவுக்கு காரணமாகிவிடக் கூடாது என்பதே எனது வேண்டுகோள். பறிந்து போகும் வாழ்க்கையினை கொஞ்சமும் விரும்பாத என்னை சோதித்து பார்ப்பதில் என் அப்பன் ஆறுமுகனுக்கு ஓர் அலாதி பிரியம். நடப்பது நடக்கட்டும். எதையும் எதிர்கொள்ள தயாராகத்தான் காத்திருக்கிறேன். தம்பி, ஜாக்சன் துறையை சந்திக்க வருவதாக ஓலை அனுப்பிவிடும். நிலையத்தேவா, பயணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய். என்னது? ஆயா, ஐயோ, அதுதான் வரமாட்டேன் என்று அடம் பிடிக்கிறது. ஐயோ ஐயோ, என்னால் இந்த விஷவாயுவை தாங்கவே முடியவில்லையே. இக்கனவே என் உயிர் பிரிந்து விடும் போல இருக்கிறது. ஐயோ, நல்லா ஓசியில கரிய சாராயம் கிடைக்குதுன்னு எங்க பிரபு எதை முதல்ல திங்கிறது எதை ரெண்டாவது திங்கிறது கூட தெரியாம சேத்தை குழப்புவது போல் குழப்பி யானை சோத்திரனை முழுவது போல் விழுங்கி விட்டார். அதுதான் உள்ளே சென்று ஒன்றோடு ஒன்றாக சேர்ந்து வயிற்றுக்குள்ளே சண்டை போட்டுக் கொண்டு யார் முதலில் வெளியே வருவது என்று கூட தெரியாமல் ஆசனவாயானது அழைத்துக் கொண்டது. பிரபு, இதற்கு ஒரு வழிதான் உள்ளது. அது ஒன்றுமில்லை. கலிக்கின்னும் குச்சியை கொண்டு உங்களை குனிய வைத்து பின்புறமாக உள்ளே விட்டு சட்டையை கடைந்து விட்டால் போதும். அனைத்தும் அடைப்பு தெரித்து காற்றாட்டு வெள்ளம் போல் கரை கொண்டு ஓடும். இவன் சொல்வதை கேட்டால் இப்போதே செத்து போய்விடலாம் போல இருக்கிறதே. பிரபு, மற்றொரு யோசனை உள்ளது. என்னடா அது? அருமையான யோசனை தான். காளை மாடுகளுக்கு கொடுக்கப்படும் வேதி லேகியத்தை வாங்கி வந்து தருகிறேன். அதை கண்ணை மூடி சட்டென்று விழுங்கி விடுங்கள். அடுத்த அரை வினாடியில் இது நடக்கும். அணை உடைந்துவிடும். என்ன? அது ஒன்றுமில்லை. ஆசனமாயானது திறந்து அனைத்தும் வெளியேறிவிடும் என்று கூறினேன். துரை அவர்கள் வருவது போல் தெரிகிறது.
மது கிண்ணத்தை குடிப்பதற்கு கையில் வலிக்கிறது. ஸ்டெல்லா, இன்று நமது கூடாரத்தில் எனக்கு வரவேற்பு பலமாக இருக்கிறது. ஒருபுறம் மனதை மயக்கும், மறுபுறம் கிளுகிளுப்பூட்டும் திராட்சை ரசம் அருமையாக இருக்கிறது. அற்புதம், பிரமாதம். ஓகே ஸ்டெல்லா, எட்டப்பன் எனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். I am very busy. So I meet you tonight. Okay? இன்று இரவு உன்னை அந்தபுரத்தில் சந்தோஷமாக வைத்துக் கொள்கிறேன். என்ன எட்டப்பரே, எதற்காக தற்பொழுது எங்கும் அங்குமாக பட்டர்ஃப்ளை டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள்? என்னவாயிற்று? அது ஒன்றுமில்லை துரை அவர்களே. நான் பாஞ்சாலங்குறிச்சிக்கு தூது சென்றமைக்காக தாங்கள் எனக்கு அசைவ விருந்து கொடுத்தீர்கள் அல்லவா? அதில் வந்த வினை. ஒரு நிமிடம் துரை அவர்களே. அந்த கிளம்புதல் வெறும் காற்று மட்டும்தான் அவ்வப்போது பிரிகிறது. 2-3 நாட்களாக இயற்கை உபாதைகள் வெளியே வர மறுக்கின்றன. சரி, அதை விடுங்கள். என் கஷ்டம் என்னோடு போகட்டும். வேற ஏதேனும் விசேஷ செய்தி உண்டா? செய்திகள் சூடாக தருகிறேன், சுவையாக தருகிறேன். எட்டப்பரே, அந்த பொம்மன், கட்ட பொம்மன், வீரபாண்டிய கட்ட பொம்மன் என்னை தேடி வரமாட்டான் என்று கூறுகிறேன். பார்த்தீரோ, என்னை சந்திக்க வருவதாக ஓலை அனுப்பியிருக்கிறார். நீங்கள் கற்பனை செய்யும் அளவுக்கெல்லாம் அவன் ஒன்றும் பெரிய வீரநிலை துறை அவர்களே. பிறகு வந்துதான் ஆக வேண்டும். இல்லை என்றால் பகமை மூட வேண்டும் என்று அவனுக்கு தெரியாதா என்ன? மாறுவேடத்தில் சென்ற என்னிடமே பயந்து நடுங்கி உயிர் பிச்சை கிடைத்தால் போதும் என்ற அளவுக்கு கெஞ்ச வைத்து விட்டேன் என்றால் பாருங்களேன். பிரபு, யார பத்தி பேசுறீங்க? துரை அவர்களே, என்னிடம் பயந்தவன் தங்களை பற்றி விசாரித்திருப்பான். தங்களை காண வரமாட்டேன் என்று சொன்னதற்காக என்னிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு தங்களை பேட்டி காண வருகிறான் போலும். இருந்தாலும் அவன் பேசிய பேச்சு ஒன்று, செயல் ஒன்றாக. தங்களை காண்பதற்காக வீரபாண்டிய கட்டபொம்மன் கிளம்பி விட்டாராம். ஒற்றைப்படையிலிருந்து தூது வந்திருக்கிறார். 4000 soldiers, 4000 படை வீரர்கள். சற்று நிதானமாக யோசனை செய்தது விஷயம். அவனை இங்கு காண்பது சரியாக எனக்கு தோன்றவில்லை. காரணம், அவன் ஒரு போர் வீரன், படைபலம் வேறு. அவன் எல்லைக்குட்பட்ட பகுதியை அவனை சந்தித்தால் அதை அவன் சாதகமாக்கிக் கொள்வான். சோல்ஜர்ஸ், லொகேஷன் மாற்றுங்கள். இல்லை, தனியாக வரவில்லையாம். 4000 படை வீரர்கள், அமைச்சர்கள், தளபதி வெள்ளையப்பன் மற்றும் அனைவரும் சேர்ந்துதான் வருகிறார்கள். வரட்டும், பார்த்துக் கொள்ளலாம். அவர் வரும்போது நாம் அங்கு இல்லாவிட்டால் தேடி அலையட்டும், அவமானப்படட்டும், அசிங்கப்படட்டும், கோபம் பெருகட்டும். என்னை எளிதில் காண முடியாது என்று அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
அவன் என்னை தேடி தேடி பின்தொடர வேண்டும். அதற்குள் நாம் ராமநாதபுரம் சென்று விடுவோம். அவன் வருவதற்குள் நமது படைகளும் அங்கு வந்துவிடும். பிறகு என் கை வலுத்துவிடும். உடனே நம் கூடாரத்தை தென்காசிக்கு மாற்றுங்கள். அண்ணா, ஊரை விட்டு கிளம்பி வந்து இன்றோடு 23 நாட்கள் ஆகிறது. ஜாக்சன் துரை தங்களை பேட்டிக்கான வர சொல்லிவிட்டு ஏதோ வஞ்சகவலை பேசுகிறார். நாம் படையோடு வந்திருப்பதை அறிந்து கொண்டு அங்கு வா இங்கு வா என்று அலைக்கழிக்கிறார். இறுதி வரை அவன் நம்மை சந்திக்க சந்தர்ப்பம் தரப்போவதில்லை. ஏன் சந்திக்க வரவில்லை என்று இதை காரணமாக காட்டி வம்பிலுக்கு திட்டமிடுகிறான். இதில் ஏதோ சூது இருக்கிறது. நம்மை ஊர் ஊராக அலைய விட்டு வேடிக்கை பார்ப்பதுதான் நட்பு உடன்படிக்கையின் அழகா? வீணாக கழிந்த இந்த 23 நாட்களில் ஏதாவது ஒரு நாட்டின் மேல் படையெடுத்து இருந்தாலாவது நாடு நம்பசமாகி இருக்கும். ஊர் ஊராக வர சொல்வதும் அவன் சொன்ன இடங்களுக்கு நாம் போவதும் என்று பொழுது ஓடிக்கொண்டே இருக்கின்றது. வெள்ளையத்தேவா, ஜாக்சன் துரை நமக்கு புதியவன், நம் பூர்வீகம் அறியாதவன், பாஞ்சாலங்குறிச்சியின் பலம் புரியாதவன். அவனே நேரடியாக சமாதானத்திற்கு அழைத்திருக்கிறான் என்றால் விஷயம் விஷமமாகத்தான் இருக்கும். பொறுத்தது பொறுத்தோ, இன்னும் ஒரு நாள் காத்திருப்போம். பணிந்து போவது பயத்தினால் அல்ல என்பதை அவன் தெரிந்திருப்பான். மாறாக நாம் பதுங்கி பாயும் புலிகள் என்பதை அவன் நிச்சயம் அறிந்திருப்பான். எட்டப்பனதை தெரிவித்திருப்பான். அரசே, கலெக்டர் ஜாக்சன் துரை நாளைய தினம் ராமநாதபுரம் அரசர் சேதுபதி அரண்மனையில் தங்கியிருக்கிறார், சந்திக்கலாம் என்று கூறியிருக்கிறார். அதோடு நிபந்தனை ஒன்றையும் எழுதியிருக்கிறார். என்னவென்று? மன்னர் மட்டும் தனித்து வர வேண்டுமா? அங்கு வேறு யாருக்கும் அனுமதி கிடையாதாம். அவன் சமரசம் பேச வர சொல்ல சண்டை இழுக்க வந்திருக்கிறான். புறக்கணிப்பதுதான் பொருத்தம். புறப்படலாம் ஊருக்கு. ஒரு வெள்ளையத்தேவா, முன்வைத்த காலை பின்வைத்து வீரபாண்டியனுக்கு எப்போதும் பழக்கம் அல்ல. இந்த சந்திப்பு ஜாக்சன் துரைக்காகவும் அல்ல, அவன் வகிக்கும் பொறுப்புள்ள கலெக்டர் பதவிக்கு. சண்டை என்றாலும் சமாதானம் என்றாலும் அவனை சந்திப்பதென்று முடிவெடுத்து விட்டேன். தன்னந்தனியாக. வேண்டாம் அரசே, இதில் ஆபத்து நிறைந்திருக்கிறது. சிங்கத்தை அதன் குகைக்குள்ளே நேருக்கு நேராக சென்று சந்திப்பதுதான் கண்ணியமான வீரனுக்கு அழகு. இவனை போன்ற வண்ட வந்த ஓனாய்களை கண்டு அஞ்சினால் அது என் வீரத்துக்கு இழுக்கு. இது நமது பூமி. துணையிருப்பான் ஆறுமுகசாமி. அவன் துணை எனக்கு இருக்க யார் என்னை என்ன செய்து விட முடியும்? நீங்கள் அனைவரும் இன்று இரவே ஊத்திருப்பீர்கள். மன்னரின் நலம் கருதி அவர் ஆணையை மீறி நாம் ஒன்று செய்ய வேண்டும். வாருங்கள், என்னவென்று சொல்கிறேன். பாஞ்சாலங்குறிச்சி மாமன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் தங்களை சந்திப்பதற்காக வாயிலில் காத்துக் கொண்டிருக்கிறார். சபாஷ்! எக்ஸலன்ட்! மார்வெலஸ்! சிங்கத்தை பேட்டிக்கான சிறியலை காத்து கிடைக்கிறாரா? கேப்டன், சகல மரியாதைகளை கொடுத்து அவனை உள்ளே அழைத்து வாருங்கள். ஓகே மேலார். பட் மரியாதைகள் அளிக்கும் வாசற்படிக்கு வெளியே வைத்துக் கொள்ளுங்கள். விகாஷ், அவன் உள்ளே வந்ததும் தந்திரமாக பேசி அவனை நான் அவமானப்படுத்தப் போகிறேன். All soldiers and leaders, I am giving the appointment to meet Mr. Veerabandi Kattabomman. I am King Magar in Tirunelveli and Ettayapuram town. Everyone, Panjalanguruchi peoples must be obeyed in East Evan as Indian company rules. But Elliot, nonsense, country first. Kattabomman only should not be obeyed in our company. Today, I will decide it.
Who is the winner of this match? Winner of this match? The great Jackson Durai. Or Elliot Katta Woman. Soldiers! அவன் உள்ளே வந்தவன் ஒரு காவல் பலமாக இருக்காவே. அவன் ஒரு டெரரிஸ்ட் தீவிரவாதி. அவன் உட்கார்வதற்கு நாற்காலி கூட கொடுக்கிறான். ஓகே ஓகே மேலான். பாம்பு பாம்பு நாற்காலியில் பாம்பு. முன்பு நாற்காலியில் அமர்ந்து கொண்டிருந்தது இப்பொழுது எழுந்து நின்று தன்னைத்தானே தேடிக் கொண்டிருக்கிறது. பதட்டம் வேண்டாம். நாற்காலிக்கு எடுத்துக் கொள்பவன் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அல்ல. அமருங்கள். Soldiers! Don't take it fear. He is liar. இவன் ஒரு பொய்யன். யாரும் பயப்படாதீர்கள். இல்லை வெள்ளை தமிழ் மண்ணின் பெருமையை தரணி என்று உயர்த்த துடிக்கும் புரட்சியாளர். தஞ்சம் என்று வந்தவரை நெஞ்சத்தில் தாங்கியிருக்கும் தரணியாளர். செந்தில் முருகன் சேவடியை அனுகிரமும் பற்றி தரும் பதிவீர பாண்டியர். பாஞ்சாலங்குறிச்சியின் மொழியரசன். எல்லைச்சிவனின் எல்லைச்சாமி. பதிவீர பாண்டிய கட்டபொம்மன். எங்கள் அடிமை. அது இந்த நாட்டுக்கு என்ற கொடுமை. பிழைக்க வந்தவர்கள் ஆளவழைப்பதும் ஆள பிறந்தவர்கள் அடிமையாக அடைவதும் இந்த மண்ணுக்கு நேர்ந்த சிறுமை. துறையவர்களே, அதை தட்டி கேட்பது இந்த பாஞ்சாலம்மனின் கடமை. கிழக்கிந்திய கம்பெனி இப்போது நசத்தில் ஓடுகிறதா? இல்லையே, தொட்டத்திலும் எங்களுக்கு லாபத்தில் தான் ஓடுகிறது. பிறகு என் வரவேற்பறையில் வறுமையின் சின்னமாக ஒரே ஒரு நாற்காலி மட்டும் வாங்கி போடும் அதிகாரத்தை மேலிடம் வழங்கவில்லையா? அல்லது மனமிறங்கி எடுத்துக் கொடுக்க கிழக்கிந்திய கம்பெனியில் பணம் இல்லையா? அல்லது உங்களை எல்லாம் யார் வந்து சந்திக்க போகிறார்கள் என்ற மேலிடத்தின் அலட்சியமா? ஐயோ பாவம். நான் வேண்டுமானால் தங்களுக்கு தர்மமாக தானமாக இல்லை பிச்சையாக 10 தங்க சிம்மாசனங்களை அனுப்பி வைக்கட்டுமா? என்ன இருமா போனது கட்டபொம்மா? அடக்கத்துடன் அமைதியுடன் பேச வேண்டியவன் நீ அத்துமீறி பேசுகிறாய். என்ன இருமாப்பு? தற்பொழுது போர்முறையை வைத்து பயமுறுத்துவாய் என எதிர்பார்த்தேன். ஆனால் இல்லாத பாம்பை வைத்து பயமுறுத்துகிறாய். சரி, நேரடியாக விஷயத்துக்கு வருகிறேன். எங்கள் எஸ் கம்பெனி ஒப்பந்தத்தின்படி வாரிசு உரிமையும் உங்களிடம் வரி வசூல் செய்யும் உரிமையும் எங்களிடம் வழங்கியிருக்கிறார் ஆர்காட் நவாப். அவருக்கு அந்த உரிமை கொடுத்தது யார்? ஆர்காட் நவாபின் பாட்டலா? பாளையத்துக்காரர்கள் அனைவரும் அடிபணிந்து விட்டனர். அதாவது பாண்டிய மண்டலமும் அதன் அருகில் உங்களுக்கு சொந்தமான சுப்ராபுரம், அரிகுளம் போன்ற ஒரு சில பகுதிகள் எங்கள் ஆணைக்குள் வந்து விட்டது. ஆனால் கும்பலியை மறுப்பவனும் அடிமணிய மறுப்பவனும் திமிராக நடப்பவனும் நீ ஒருவனே. நன்றாக தமிழ் பேசுகிறாய், நன்றி. ஆனால் மரியாதை மட்டும் வரவில்லை. தமிழ் மொழியை வெறுப்பவன், கம்பளத்தார்களை எதிர்ப்பவன், எங்களை ஒன்று சேர விடாமல் பிரிப்பவன், பழிவாங்க துடிப்பவன், அறக்களை போல் வெடிப்பவன், அடக்குமுறையில் எங்களை மிதிப்பவன், நாட்டின் வளர்ச்சியை தடுப்பவன், அதிகாரத்தை பறிப்பவன், சர்வாதிகாரத்தை திரிப்பவன், நல்லவன் போல் நடிக்கும் இவன் என்னை வெட்டியான அழைத்தவன்.
கட்டபொம்மா, நீ பெரும் தவறு செய்கிறாய். கட்டபொம்மா, நீ கொஞ்சம் யோசித்துப்பா. பின்னால் நடக்கவிருப்பதை சற்று சிந்தித்துப்பா. நீ மட்டும் எங்களுக்கு வளைந்து கொடுத்து கப்பம் கட்டி அடிபணிந்து நடந்தால் கோவிலை கட்டி கோபுரம் கட்டி சத்திரம் கட்டி சாமி காட்டி அது ஒருபோதும் கப்பத்தை கட்டாது. எதென்றால் எங்கள் பீரங்கிக்கு பதில் சொல்ல நேரிடும். காவலை உதக்கும் காவலனை பீரங்கி என்ன செய்யும்? வானம் ஒன்றே பெரிதென்று வாழும் இனம் எங்கள் தமிழினம். உழைக்கும் கரங்கள் எமது, வியர்வை ரத்தம் எமது, ஓடும் நதிகள் எமது, பாய் வாய்க்கால் எமது. கப்பத்தை கற்பனா உமக்கு அடக்கி அந்த கூட்டம் அடங்கி போக மாட்டோம். அதை அடக்கத்தான் போகிறது. எங்கள் ஏசமேன் கப்பலை எதை என்றால் கட்ட வேண்டியது வரி. வரி என்ற வார்த்தைக்கே இடமல்ல. அந்நியருக்கு ஆட்சியை கொடுத்த அடிபடிய நாங்கள் ஒன்றும் அடிமைகள் அல்ல. யாரிடமோ கடன் கொடுத்து ஒப்பந்தம் செய்தீர்கள், அதற்காக வேறு யாரிடமும் உரிமை கொண்டாடி அடிமையாக்க துடிக்கிறீர்கள். ஆட்காட்டு நவா யாரவன்? யாரடா அவன்? என் பெரிய போனா அல்லது ஒன்றி விட்ட சித்தப்பனா? அவனையே நான் ஏற்றுக்கொள்ளாத சமயம் அவனிடம் வாரிசை பெற்ற உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது எங்களிடம் வரி கேட்க? அதிகாரம் 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 பெற்றிருக்கின்றோம். தேவையில்லாமல் கதையளக்க வேண்டாம். ஆங்கிலேயருக்கு அடிபணிந்து அத்தனை பேரும் வாழும் பொழுது அர்த்தமில்லாமல் அலங்காரம் பேசும் நீ அழிக்கப்படுவாய். நீ எவ்வளவு பெரிய போர் வீரனாக இருந்தாலும் சரி, வரலாற்று ஏடுகளை சற்று புரட்டிப்பார். ஆங்கிலேயர்களை எதிர்த்து அத்தனை நாடுகளும் அழிக்கப்பட்டு விட்டன. இந்நிலையில் இந்த சின்ன சிறு தென்னக பகுதியில் எங்கள் எண்ணெயன் கம்பெனியை எதிர்த்தால் நாங்கள் சும்மா கட்டபொம்மா, இதுவரை நீ செய்த குற்றங்களை எடுத்துரைக்கிறேன் கேள். எங்கள் நிர்வாக அதிகாரி காலன் துறை அவர்களை அத்துமீறி அசிங்கப்படுத்தியிருக்கிறார். எங்கள் எண்ணெயன் கம்பெனியை எதிர்த்து அவர் மீது படையெடுத்திருக்கிறார். ஆட்சியாலும் ஆங்கிலேய அரசை அவமதித்து அதற்கு அடிபணிய மறுக்கும் குற்றவாளி. குற்றவாளி சந்தையை நாடி வந்தவன் சட்டத்தை எதிர்க்கிறான். வாணிகம் செய்ய வந்தவன் வாரிசுரிமை பற்றி பேசுவதான். நாதியிட்டு ஓடி வந்தவனும் வழிகட்டு தெளிவு நின்றவனும் வருகின்றும் ஒட்டி என்றும் கேட்டிருப்பதான். சிங்கத்தின் குகைக்குள்ளே சிறுநரை எட்டி பார்க்கிறது. எல்லை தாண்டி வந்தவன் எங்களையால பார்க்கின்றான். குற்றவாளிகளா? ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து வெள்ளையனின் வரவை தவிர்த்து என் சங்கத்தமிழ் திருநாட்டிற்கு நான் விடுதலை கேட்டது குற்றம் என்றால், கும்பிடுகிற பராக்கிரமம் தடுத்து உங்களிடம் மண்டியிடம் மறுத்து 8 நின்று 7 வகையான ஜாக்சன் துறையை எதிர்த்திருப்பது குற்றம் என்றார். இடைதொங்கும் முனைவால் எடுத்து தயாசம் காக்க வழிமுறை தரித்து போர்க்களத்தில் மாட்டான் சிரத்தை கொண்டது குற்றம் என்றால், என் போன்ற குற்றவாளிகள் நாடெங்கும் புறப்பட்டும் வீறு கொண்ட வேகத்தோடு செருக்கள போடட்டும். புதியதோர் தமிழகத்தை வரலாறு காணட்டும். என்ன செருக்கு செருக்கு அஞ்சாமை அடங்காவை 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 இதை அனைத்துமே கட்டபொம்மன் முதல் ஒத்தி படைத்த கூலி பிறப்பு. இதை எதிர்க்க துணிந்தாய் நின்றுவிடும் உன் இதய துடிப்பு. என்னிடத்தில் வந்து என்னையா விரட்டுகிறாயா? கழிந்து போற ஒரு நாதி கிடையாது இங்கே. எந்த நாய்களையும் நம்பினார் இல்லை. முடிந்தால் மோதிப்பார். 3 மணி நேரம் நிற்க வைத்தாய். போர்க்களத்தில் சம்பூர்த்தியாய் சுழன்றடிக்கும் என் மகன் வெள்ளையத்தை அவன் பார்த்திருக்க வேண்டும். இதை நாற்காலியோடு சேர்த்து உன் 2 கால்களையும் வெட்டி எறிந்திருப்பார். சிங்கம்
இருந்தால் தங்கையாய் பாய்ந்து உன் விழாயெலும்பை மறுவக்கம் வரணித்திருப்பார். அச்சம் என்பதை அறியாத என் தம்பி ஊமைத்துறை இங்கே இருந்திருந்தால் பேச்சுவார்த்தை இன்றைக்கு பிரடித்தம் செய்த உன் நாவையர்க்கு நஞ்சு கொண்ட உன் நெஞ்சத்தை இரண்டாக பிளந்திருப்பார். பொறுமையை சீண்டி விட்டாய், உறங்கிய புலியை தின்று விட்டாய், மோதி போட்ட துணிந்து விட்டாய். இன்னைக்கு உன் வாய் பேசினாய், வாய் பேசு. என்னிடத்தில் வந்து என்னையும் வளர்த்தவன் வடிவாக கை வைத்தாய். கண்டிமிக்கும் நேரத்தில் அந்த லெப்டினன்ட் கிளார்க்கு முடிவு நடந்து விட்டது. ஆமாம், நீங்கள் இப்ப எங்கே வந்தீர்கள்? நாங்கள் யாரும் ஊர் திரும்பவில்லை அண்ணா. எங்களை மன்னித்து விடுங்கள். உங்களை மட்டும் தனியாக விட்டு செல்ல எங்களுக்கு எப்படி மனம் வரும்? சேதுகதி மாளிகையை சுற்றி காவலர்கள் அறியாதவாறு பதுங்கி இருந்தார். தக்க நேரத்தில் உள்ளே நுழைந்தோம். அவன் உங்களை வர சொன்னதே சிறைபிடிக்கும் நோக்கத்தில் தான் என்று இப்போதுதான் தெரிகிறது. நல்ல வேலை, அமைச்சரும் இளவரசரும் திட்டம் திட்டி தந்திருக்காவிட்டால் ஜாக்சன் துறையின் சூழ்ச்சி எண்ணம் பறித்திருக்கும். தம்பி, அமைச்சர் உங்களோட வரவில்லையா? கலவரத்தில் நான் அவரை கவனிக்கவில்லை. தம்பி, உடனே புறப்படு. அமைச்சர் எப்படி அவர் காப்பாற்றார்கள்? வேண்டாம் அண்ணா, நாம் அங்கு செல்வதற்கு இது தருணம் அல்ல. காரியம் கைமீறி விட்டேன். பல திசைகளில் இருந்தும் அவனது படைகள் ராமநாதபுரம் அரண்மனைக்கு வந்து சேர்ந்து விட்டது. அதை சமாளிக்க இது நேரம் அல்ல. உங்கள் நண்பர் டேவிஸ் மூலமாக அமைச்சரின் நிலையை அறிந்து கொள்ளலாம். லெப்டினன்ட் கிளார்க்கை இழந்ததில் நம்மேல் கடும் கோபமாக இருப்பார்கள். இப்போது நாம் அங்கு செல்வது அவர்களது கோபத்தை கிளறுவது போல் ஆகும். நம் மண்ணிலே பிறந்த சாதாரண வீரன் கூட மாற்றானிடம் மண்டியிடக் கூடாது என்று நினைப்பவன் நான். இப்படி ஒரு நெருக்கடி ஏற்படும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. அமைச்சரை விட்டு ஊர் திரும்ப எனக்கு மனமில்லை. அவரை பழைய மீட்டு நாம் எல்லாம் மீண்டது போல் குற்ற உணவு என்னை பத்தி வதைக்கிறது. அமைச்சருக்கு ஏதாவது ஆபத்து என்றால் விளைவை பற்றி யோசிக்காமல் உடனே போரழிப்பை கொடுத்து விட வேண்டும். பொறுத்திருப்போம் அரசு. அமைச்சரின் அறிவாற்றலும் சமயோசிதமும் மாற்றான் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அது மட்டும் இல்லை, நமது அமைச்சர் சாமர்த்தியசாலி, எப்படியும் தப்பித்து விடுவார். நமக்காக படைகள் காத்திருக்கின்றன. புறப்படுவோம். வாருங்கள் இளவரசே, வாருங்கள் தளபதியாரே. என்ன அமைச்சரே, ஜாக்சன் பிடியிலிருந்து நீங்கள் மீண்டும் வரும் வரை நெல்லை சீமையே பதட்டமாகிவிட்டது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் முதலையின் வாயிலிருந்து தப்பித்து மறு உயிர் பெற்று வந்திருக்கிறீர்கள். இப்பொழுதுதான் அரண்மனைக்கு புறப்படுகிறேன். தாங்களே வந்துவிட்டீர்களே. மன்னர் திருச்செந்தூர் முருகன் சன்னிதானத்துக்கு சென்றிருக்கிறார். தங்களிடம் சென்று நடந்த விவரத்தை அறிந்து வர சொன்னார். அமைச்சரே, என்ன நடந்தது? எப்படி விடுதலை கிட்டியது? ஒன்றல்ல இரண்டல்ல, ஊர் ஊராக என்னை கூட்டி சென்று கொடுமைப்படுத்தினார்கள். அமைச்சரே, கேட்கும் பொழுது மனம் நடுங்குகிறது. நம் நாட்டை எண்ணி இதையெல்லாம் பொறுத்துக் கொண்டீர்கள். பிறகு நீதிமன்றத்தில் நிறுத்தினார்கள், குற்றச்சாட்டுகளை சுமத்தினார்கள். கிளார்க்கின் மரணம் அவர்களை வெகுவாக பாதித்திருந்தது. நம் தரப்பு நியாயத்தை எடுத்து கூறினேன். ஜாக்சன் மாற்றப்பட்டான். கருணை அடிப்படையில் நான் விடுதலையானேன். ஆனால் பிரச்சனை இத்தோடு முடியவில்லை. ஆலந்துறை மீது படையெடுத்தது. வரிகட்டு வந்த கடிதங்களுக்கு பதில் தராமல் கிழித்தெறிந்தது. ஜாக்சன் துறையை எதிர்த்து நின்றது. மேலும் மேலும் அவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது. அடிபட்டவன் இனியும் அமைதியாக இருக்க மாட்டான். இனி எந்நேரமும் அவன் இலக்கு நம்மேல் தான் இருக்கும். உட்பட அனைத்து பாளையக்காரரும் ஓடி சென்று பணிகிறார்களாம். அழைப்பு தொடுத்தும் நம் மன்னர் சென்று பார்க்கவில்லை என்று கடும் கோபத்தில் இருக்கிறார். புலிவாலை பிடித்த கதையாகிவிட்டது. விலகவும் முடியாது, தொடரவும் முடியாது. குருதியிலிருந்து புறப்பட்டு வரும் ராட்சதர்களைப் போல் ஒவ்வொருவராக வந்து கொண்டே இருக்கிறார்கள். கடிதங்களும் வந்த வண்ணமாக இருக்கிறது. இளவரசே, இதை பற்றி இப்போது பேசி எந்த பயனும் இல்லை. மன்னர் அரண்மனைக்கு திரும்பட்டும், பிறகு ஆலோசித்து முடிவெடுப்போம்.
ராஜேஷ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சவுத் செக்மெண்ட் சென்ட்ரல் திருநெல்வேலி. மார்னிங் மார்க்கஸ். நெல்லை மாவட்ட கலெக்டராக நீங்கள் பதவியேற்றதை அறிந்து பாளையக்காரர்கள் அனைவரும் தங்களை காண ஆர்வமாக அதிலும் குறிப்பாக அந்த எட்டயபுரத்தை எட்டப்பன் நீங்கள் வர சொன்னதாக சொல்லி உங்களை காண மிகவும் ஆர்வமாக உள்ளார். நீ சென்று அவர்களை உள்ளே வர சொல். இந்த தென்னாடு உங்களை அன்போடு வரவேற்கிறது. உங்களை காண ஓடோடி வந்தேன். செயலாளரை குறித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பொன் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள். மார்க்கஸ் குறித்துக் கொள்ளுங்கள். ஆமா, நீங்க எந்த விதமான தயக்கமே வேண்டாம். நீங்க எப்போது வேண்டுமானாலும் சொல்லி அனுப்புங்கள். என் பெயர் வீரசிங். நான் வாழ்வீச்சில் சிறந்து விளங்கியவர். அதனால்தான் என்னை பாளைய தலைவனாக தேர்ந்தெடுத்துள்ளேன். வாவ், வெரி குட். உங்களுக்கு என்ன உதவி வேண்டாலும் என்னிடம் கேட்கலாம். நான் என்றும் உங்களுக்கு அடிமை. செயலரே குறித்துக் கொள்ளுங்கள். மார்க்கஸ், நோட் திஸ் பாயிண்ட். வணக்கம் துரை அவர்களே. நான் தான் மெய்கண்டர், இவரோட மெய்காப்பாளர். நானும் பாளைய தலைவனத்துக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். எங்க எட்டையாபுரத்துல எவனும் சாவ பண்ணிக்கிறான். அநேகமா போற போக்க பார்த்தா பாளைய தலைவனை மட்டும் இல்ல, எட்டையாபுரத்து மன்னனாவதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இவன் ஒருத்தன் பேசிக்கிட்டு வணக்கம் தர. நான் தான் எட்டையாபுரம் எட்டப்பேன். Oh, hi, Mr. Atherton. Glad to meet you. நீங்க என்ன சொல்றீங்க ஒண்ணும் விளங்கலையே தர. Hello, Mr. Atherton. நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். எப்படி இருக்கீங்க? அட, என்ன பத்தி என்னங்க, என்ன தெரியும்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுல பாருங்க தர, வழக்கமா இங்க யார் ஆட்சிக்கு வந்தாலும் முதல் மாலை நான் தான் போடுவேன். இன்னைக்கு போதையில கொஞ்சம் அசந்தாப்புல இருந்துட்டேன். இவன் புரிஞ்சுக்கிட்டான். சரி, பரவாயில்ல, இருக்க விடுங்க. செயலாளரே புரிச்சுக்குங்க, பெரிய மாலை என்னோட தான். பெரிய மலையா வேற போட்டாரு. இன்னையில இருந்து துறைக்கு சளி வீச ஆரம்பமாயிடுச்சு. Oh, what happened, Atherton? Where is your dog? போட்டிக்கிட்டீங்கன்னா ஒரு கர்மாந்திரம் புரிய மாட்டேங்குது. ஏங்க பேத்தி கேக்குறாருங்க. பேத்தியா? ஐயோ தோற, எனக்கு பேத்திலாம் கிடையாது. இல்லை, நானும் பேத்தி இல்லை. அவர்கள் தோத்தி எங்கே என்று கேட்கிறார். பேத்தியா? அதை விடுங்க கேளுங்க. பேத்தியா முக்கியம், துறையோட பேத்தி தான் முக்கியம். ஆஹா, வெள்ளக்காரங்களா? அதுவும் இல்லாம என்ன பார்க்கணும்னு வேற சொன்னீங்கன்னா, ஆஹா, என்ன துடிப்பு, என்ன துடிப்பு. இதத்தான் புறநானூர்ல அன்னைக்கே சொன்னான். வாழ்க்கை கை போல கடுக்கனை காட்டுவது நான் போனேன். I don't understand. பிரபு, அது புறநானூறு இல்ல, திருக்குறள். திருக்குறளா? இப்ப மாத்திட்டாங்களா? நம்ம மாநகரத்தோட கூடத்துல என்ன கட்சி சொல்றாங்க போட. இது துறையோட கையில் கால். இனிமே
உங்க ஷூவை நீங்க இதுல தான் போடணும். No, Atapan, don't get emotion. Control yourself. Control. Atapan, I have a doubt. நீங்களும் பாலை தலைவர் தானே? ஐயோ, தலைவர்னு சொல்லாதீங்க. வரீங்க, நீங்க தான் எங்க தலைவர். நாங்கெல்லாம் உங்க அடிமைங்க. மார்க்கஸ், எல்லா பாலை தலைவர்களும் வந்து விட்டார்களா? எல்லாரும் வந்து விட்டார்கள், வீரபாண்டிய கட்டபொம்மனை தவிர. Shit! நான் அந்த ராஜபொம்மனை தானே முதலில் சார்ந்திக்க வேண்டும் என்றிருந்தேன். ஜாக்சன் காலத்துல பதவியிலிருந்து நீக்கியதற்கு நான் இங்கு சார்ஜ் ஏற்பதற்கும் காரணமே அந்த கட்டபொம்மன் தானே. Shit! Marcus, write a letter to Kajbomman immediately. ராமநாதபுரம் பாரசம் நடைபெற்ற காலவன் லெப்டினன்ட் கணக்கை கொண்டதற்கும் இதுவரை வழிபாட்டை செலுத்தாமல் நிலுவையில் வைத்ததற்கும் என்னை நேரில் வந்து சந்திக்குமாறு காட்டில் எடுங்கள். ஓ சாரி மிஸ்டர் ஆண்டனி, I feel so tired. I will meet you later. என்னது நான் போய் வரணும்? தமால சுட்டு விடுவீங்களா? ஐயோ நான் என்ன தப்பு பண்ணலீங்க. இல்லை, கலெக்டர் அவர்களுக்கு களைப்பாக இருக்கிறதாம், ஓய்வெடுக்க போகிறாராம். எல்லாம் கிளம்புங்க கிளம்புங்க. வேலைக்கு சேர்ந்து 1/2 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள ஓய்வா? அடே மேய்க்கண்டா, அவங்க உழைக்கிற நேரத்தை விட ஓய்வு எடுக்கிற நேரம் தான் அதிகம். வெள்ளையா இருக்கிறது எல்லாமே வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சதா, அதனாலதான் வெள்ளக்காரன் பூரா வெள்ளாவில வச்ச மாதிரி உழைச்சுன்னு இருக்கானுங்க. இடியாப்பம் கூட வெள்ளையாத்தான் இருக்குது, அப்ப அதுவும் வெள்ளக்காரன் தான் கண்டுபிடிச்சானா? கேள்வி வேற கேள்வி கேட்டு ஏன்டா என்ன சாவடிக்கிற? வாய் மூடிட்டு பேச மாட்டான். மகாராணியாருக்கு வணக்கம். நல்கினி இசை நடுவில் கரடி போல் நுழைந்ததற்கு என்னை மன்னிக்கவும். தங்களிடம் ஒரு கோரிக்கை சமர்ப்பிக்கிறோம் என்றுதான் வந்தேன். ஒன்று, காடையை வளர்க்கிறார், இல்லை கரடி போல் நுழைகிறார். ஒரு நாளாவது கன்னி பெண்ணை போல் நீ நடந்து கொண்டிருக்கிறாயா? என்ன விஷயம் கூறு. காளை சண்டை நடந்து எத்தனை மாதங்கள் ஆகிறது? அதற்கு என்ன இப்பொழுது? மாலையிட்டு தளபதியாரை நீங்களும் மன்னரும் வாய் நிறை பாராட்டியீர்கள். அந்த பாராட்டு ஒன்றே அந்த வீரனுக்கு போதுமா? என்ன வர வேண்டும் என்று மன்னரும் மகாராணியாரும் அவரை கேட்டிருந்தால் அந்த கண்ணின் கரம் பிடிப்பதை விட வேற என்ன இருக்கிறது என்று அவர் சொல்லியிருப்பார். நீங்களும் அவ்வளவுதானே என்று அவர் கையில் என்னை ஒப்படைத்திருக்கிறீர்கள். தப்புதான், தப்புதான். இதை நாங்கள் முன்கூட்டியே உங்களிடம் கேட்டிருக்க வேண்டும். தாயே, என் குறையை நான் யாரிடம் சொல்ல முடியும்? எனக்கு தாயில்லாத குறையை தீர்த்து வைப்பதே தாங்கள் ஒருவர் தானே. தப்புதானம்மா, தப்புதான் அடியின் தங்கை. கவர்க்க வேண்டும் என்றால் நான் கன்னத்தில் போட்டுக் கொள்கிறேன். அடுத்த நடவடிக்கையாக இவ்விஷயத்தை மன்னரிடம் கூறி திருமணத்திற்கு ஏற்பாடு செய்கிறேன். சரியா? இப்படி வார்த்தைகளை மனதில் வைத்துக் கொண்டு ஊமை போல் உலாவி வந்திருக்கிறாய். யாருங்கே? வெள்ளையவரை வர சொல். காலையை அழைத்து சென்ற உங்களுக்கு கண்ணியின் கனவு புரியவில்லையே. என்ன சொல்றீர்கள் தாயே? ஒன்றும் விளக்கவில்லையே. உதிர் போட்டு பேசுவதுதானே இது ராணியின் வாடிக்கை. தளபதியாரே, நீங்கள் என்னிடம் மறைத்தது வெள்ளையம்மாவை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதுதானே? இதை உடனே அரசரிடம் கூறி இத்திருமணத்துக்கு சம்மதம் வாங்கிடலாம். என்னை மன்னித்து விடுங்க தாயே. வெள்ளையம்மாள் தான் உங்களிடம் சொல்ல பயப்பட்டு என்னையும் சொல்ல வேண்டாம் என்று தடுத்து விட்டார். சரியான தருணத்தில் நானே அரசரிடமும் உங்களிடம் சொல்லிவிடலாம் என்றேன். அதற்குள் தளபதி சுந்தரலிங்கம், எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லிவிடப்பா. பின்னர் தங்களுக்கு தெரியாமல் எது நடக்கும்? காதல் நடக்கும். பாஞ்சாலம் குறித்து உறவுப்படையே வந்தாலும்
இந்த ஒற்றைப்படை தளபதியின் காதல் கண்டுபிடிக்க முடியாத காதல். நண்பன் சுந்தரலிங்கம் தனது அத்த மகள் வடிவை காதலிக்கிறான் தாய். அதை உங்களிடம் சொல்ல அச்சப்படுகிறான். தாய், அவன் பொம்பளை கூட ஆட்டம் போட்டுக்கிட்டு நம்மளை சும்மா நிக்க விட்டுட்டான். இப்ப பாரு வேடிக்கை. அது ஒண்ணுமில்ல தர, இங்க வந்து உங்க ஊர் ஆட்டத்தையும் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க, எங்க ஊர் ஆட்டத்தையும் ஆடி பாருங்க தர, அப்புறம் சாகர வரைக்கும் மறக்க மாட்டீங்க. It's okay. And as you like. Carry on. You're not the club. கதையெல்லாம் விடுவான். இப்போ இந்த சீம சாராயத்தை குடிச்சுட்டு இன்னும் என்ன பாடுபடுத்த போறானோ அதையும் பார்ப்போம். கலாச்சாரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அதை சொல்லல தர, நான் பழக்க வழக்கத்தை பத்தி சொன்னேன். தர, குடிக்கிறதுக்கு முன்னால கோப்பைகள் மோதி கொள்கின்றன, குடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மோதிக்கிறோம். Mr. Agatha, I like your innocence. I know. You are an intelligent man. You are an honesty, you know. அவர்கள் இந்த தாழ்மைக்கு என்ன கொடுத்தாலும் மீதாக. But இப்போதைக்கு Marcus, this is costly things. It's only for you. No. You take one more. மோர் கலந்து குடிச்சா எனக்கு ஒத்துக்காது, தலை வலிக்கும். No. அவர் உங்கள் போரை சாப்பிட சொல்லலை, இன்னும் நிறைய பொது குடிகள் இருக்கிறார். Yes, your cat. அப்படியா? அப்ப ஊத்துனேன். இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? Oh, are you feel flying? உண்மைதான். காற்றிலே தான் பறக்கிறேன், வெறும் காற்று அல்ல, அதிர்ஷ்ட காற்று. எவ்வளவு பெரிய மனுஷன் நீங்க. நானும் உங்க வெள்ளக்காரங்க ஆலந்துறையில இருந்து ஜாக்சன் துறை வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்திருக்கேன். Oh, I see. அதான் நீங்க ஒருத்தர் தான் முகலாய பேரரசர் அவுரங்கசீப் பட்டா அழகா கம்பீரமா இருக்கீங்க. இந்த நாட்டை ஆள்றதுக்கான
அத்தனை தகுதியா? இல்ல இல்ல, இந்த உலகத்தை ஆடுறதுக்கான அத்தனை தகுதியும் உங்க ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கு. It's okay. இது உங்களுக்கு தெரியுது, பட் அந்த காட்டு பொம்மனுக்கு தெரியல. He's idiot. ஆனா அவனை விடுங்க, அவன் ஒரு மரியாதை தெரியாத பையன். உங்களை நேர்ல வந்து பார்த்து ஒரு வணக்கமாக சொல்லணும்னு தோணுச்சா அவனுக்கு? Yes, you are cat. He's an idiot. It's okay. I just leave him. இந்த சந்தோஷமான நேரத்தில் அவனை பற்றி நமக்கு மிஸ்டர் ஆட்டபன் அவங்களுடைய மதிப்பு அவங்களுக்கு தெரியாது. மோஸ்ட் வேல்யூபிள் மேன் இன் திஸ் வேர்ல்ட். அவங்களோட இந்த காரணத்துக்காக உலகத்தில் உள்ள எல்லா இன்பங்களும் காத்துக் கொண்டே இருக்கிறது. உலகத்துல காட்டி கொடுக்க இவ்வளவு மதிப்பா? தாங்கள் என்னை அழைத்ததன் நோக்கம்? மிஸ்டர் ஆட்டபன், அந்த காட்டு பொம்மன் தான் ஒரு நல்லவன் என்று காவல நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறான் எங்கள் கும்பலியிடம். அவங்களுக்கே தெரியும் நான் சார்ஜ் எடுத்த ஆட்டுக்காடுமே என்னை நேரில் சந்திக்கும்படி அவனுக்கு கட்டளையிட்டிருந்தேன். But still now, he didn't come to meet me. அதுக்கான காரணத்தையும் சொல்லவில்லை. ஐயோ, மறுபடியும் அப்படியே என்னால வெற்றிய பாருங்க, ஏறின போதையெல்லாம் இறங்கி போச்சு. சாதாரணமா அவன் கெஞ்சி கூப்பிட்டாவே வர மாட்டான், அகராதி பிடிச்சவன். இதுல உத்தரவு வேறையா? அதுல பாருங்க தர, அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு 3 விதமான பதிலை சொல்லுவான். எந்த கேள்விக்கு எது சரியான பதில்னு நாம யோசிச்சு முடிவெடுக்கிறதுக்குள்ள பொழுதே விடுங்கி போயிடும். மிஸ்டர் ஆட்டபன், உங்களுடைய பாட்டன் முப்பாட்டன் சொத்துக்களை வஞ்சகமாக பறித்துக் கொண்டு உங்களை ஏமாற்றி நல்லவனை போல் கபட நாடகமாடும் அவனுடைய முகத்திலே கிழிக்க வேண்டும். மக்களுக்குள் அவனுக்குள்ள செல்வாக்கை அடக்க வேண்டும். அதற்கு அவங்களோட உதவி வேண்டும். நான் எப்படி உதவி செய்ய முடியும் அவர்களே? இட்ஸ் வெரி சிம்பிள். அவன் அதை காட்டினால் மயங்குவான், அதை கொடுத்தால் அடங்குவான் என்று நீங்கள் தான் கூற வேண்டும். நான் எப்படி கூற முடியும் துறையவர்களே? இட்ஸ் வெரி சிம்பிள் ஆட்டபன். நீங்கள் மாறு வேடத்தில் சென்று அவனோட ஆக்டிவிட்டிஸ்களை அறிந்து பாருங்கள். எங்க போயிட்டு வர்றது? அப்படியே சொர்க்கம் கைலாசனும் போய வேண்டியதான். நான் எந்த வேஷத்துல போனாலும் அவன் என்ன கண்டுபிடிச்சிடுறான். இன்னும் பிச்சைக்கார வேஷம் மட்டும்தான் போடல. மாறு வேடத்திற்கும் எனக்கும் ராசி இல்லை துறை அவர்களே. ஏற்கனவே ஜாக்சன் துறையோட பேச்ச கேட்டு முன்னால போய்தான் பின்னால புண்ணாக்கிட்டு வந்தோம். மிஸ்டர் ஆட்டபன், உங்களுக்கு என்று லட்சியம், ஆசை இவர்கள் எதுவுமே இல்லையா? வாழ்நாள் முழுவதும் எதை போன்று சித்தியாசனாகவே இருக்க ஆசைப்படுகிறீர்களா? மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் மன்னனாக இருக்க அவங்களுக்கு ஆசை இல்லையா? வைரம், வைடூரியம், கோமேதகம், பவளம் போன்ற எண்ணற்ற விலை மதிப்பில்லாத பொருள்களுக்கு சொந்தக்காரராக ஆசை இல்லையா? மிகப்பெரிய மாட மாளிகையில் அவங்களுக்கு என்றே வேலை செய்ய 64 மணி நேரமும் நீங்கள் உல்லாசமாக இருக்க உயர்தர பொருள் வகைகள். இப்படி நீங்கள் சந்தோஷமாக இருக்க உங்களுக்கு ஆசை இல்லையா? நீங்க சொல்றதெல்லாம் அனுபவிக்க எனக்கு ஆசையா தான் துறை இருக்குது. ஆனா அந்த கட்டபொம்மன் நினைச்சா தான் பயமா இருக்கு. Why are you getting fear? நீங்களும் ஒரு பழைய தலைவன் தானே. மிஸ்டர் ஆட்டபன்,
always with you. நாங்கள் எப்பொழுதும் உங்களுடனே இருப்போம். நீங்க இருப்பீங்க, நான் உயிரோட இருக்கணுமே. What, Mr. Ackerman? What you would want to ask me, I will give you. பணபலம், படைபலம், பதவி பலம், அதை வேண்டுமானால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் மட்டும் அந்த காட்டுப்பொம்மனை எங்கள் கும்பலியிட மாண்டியிட வைக்க வேண்டும். நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் சொல்றேன். பிரபு, கோட் சூட்டு போட்டுக்கிட்டு துரை ஒரு எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்காரு. வேட்டி கூட கட்ட தெரியாத உங்கள்கிட்ட எவ்வளவு தூரமா கெஞ்சிட்டு இருக்காரு. துரை, நீங்க அந்த பாட்டில எங்கிட்ட கொடுங்க. ராத்திரி ஒரு ராத்திரியா இவர் அதுல ஊற போட்டு காலையில கொண்டு வந்து ஊறுகாயாக்கி கொடுத்தாரன். நீங்க இஷ்டப்பட்ட பையெல்லாம் தொட்டு தொட்டு நக்கலாம். பிரபு, துரையவர்களே, நான் எப்பவும் எதை செஞ்சாலும் பயண செலவும் பஞ்சபடியும் வாங்குவது வழக்கம். மிஸ்டர் ஆண்டவன், அவங்களுடைய அசிஸ்டன்ட் உங்களை விட புத்திசாலி. பார்க்கலாம் பார்க்கலாம். நீமா மட்டும் என்னத்தை கிழிக்க போறான்? அண்ணா, எட்டப்பன் வருகைக்கு தாங்கள் அனுமதி அளித்ததாக தெரிந்து கொண்டேன். எதற்காக இந்த திடீர் பாசம், திடீர் நட்பு? படையோடு வந்தாலே அவர் பாடம் நம்மிடம் ஈடுபடாது. இதில் தனியாகவே வருகிறாராம். அவர் எதற்காக இங்க வர வேண்டும்? நட்பு நாடி வருவதாக சொல்லியிருக்கிறார். நமக்கும் புதிதாக பதவியேற்று இருக்கும் பேனர்மேனுக்கும் சிந்து முடிக்கத்தான் இங்கு வருவார். எந்த நோக்கத்தில் வரப்போகிறார்? வணக்கம் பிரபு. பிரபு, எட்டயபுரம் பாலிகார எட்டப்பன் வருகிறார். உத்தரவு பிரபு. வணக்கம் பிரபு. இதற்கு எட்டப்பரி இவ்வளவு மரியாதை? நான் என்ன வெள்ளைக்கான துறையா? நண்பரே என்று அழைத்தால் போதும். தாங்கள் வந்த நோக்கம்? நான் இப்போது எந்த ஒப்பனையும் வரவில்லை. எட்டப்பனாகவே வந்திருக்கிறேன். அப்படியே மாறுவேடத்தில் வந்தாலும் அதை எங்கள் உளவுத்துறை கண்டுபிடித்துவிடும். உண்மை உண்மை. நாம் எல்லாம் ஒரே இனம். ஆனால் வேறு வேறு குணம். இருக்கட்டும் இருக்கட்டும். நான் ஆங்கிலேயர்களிடம் நெருங்கி பழகுவோம். நாங்கள் நல்ல பங்குடன் நட்பு வைத்துக் கொள்வதில்லை. என்னிடம் எப்போதுமே உங்களுக்கு விளையாட்டு தான். சரி, நேரடியாகவே விஷயத்திற்கு வருகிறேன். கும்படியின் நில அளவை அதிகாரி கர்னல் மேக்ஸ்வெல் எல்லைகளை பிரித்து தந்திருக்கிறார். அதன்படி அருங்குளம், சுப்பலாபுரம் இந்த இரண்டு ஊர்களும் எட்டயபுரம் பாளையத்திற்கு பாத்தியறையாகிறது. அது எங்கள் பாட்டன் வீட்டு சொத்தம். திடீரென்று எப்படி? உங்கள் பாட்டன் நேற்றிரவு கனவில் வந்து சொன்னாரா? வீரபாண்டியனிடம் சென்று ஊரை பிரித்து வாங்கிக் கொள் என்று. அப்பம் பறித்த குரங்குகளை மாக்ஸ்வெல்லுக்கு தெரியாமல் போகலாம். எட்டப்பரே, உமக்குமா தெரியாது? உரை பறிப்பதும் நம்மை பிரிப்பதும் வெள்ளைக்கார குரங்குகளுக்கு கைவந்த கலை. அந்த விளையாட்டு இங்கு வேண்டாம் என்று வேலை பற்றி தெரியாமல் நீங்கள் தான் விளையாடிக் கொண்டிருக்கிறீர்கள். ஏற்றியவராயிற்று என்று பாசத்தோடு சொல்ல வந்தால் ஊமத்துறை பாண்டியா, கேட்டாயா? பாசத்தோடு சொல்ல வந்திருக்கிறார் எட்டயபுரம் பாளையக்காரர். விருந்தினராக வர வேண்டிய ஒரு வெள்ளையரின் இளத்தரகராக வந்திருக்கிறார். எட்டப்பரே, என் இனிய நண்பரே, ஊரை பிரித்து கொடுக்க உரிமையுள்ள அந்த பட்டனை வந்தாலும் நடக்காது. அப்படி காட்டுத்தோல்விக்கு அடியெடுத்து வைத்த இந்த பேரனுக்கு எதற்கு இந்த இடைத்தரகர் வேலை? ஆத்திரப்பட்டு புரியவில்லை. அவன் பயங்கர ஆயுதங்களை பதுக்கி வைத்திருக்கிறான். ஒருவேளை பயன்படுத்த தெரியாமல் பதுக்கி வைத்திருக்கிறானோ? அவனிடம் தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை, பீரங்கிப்படை, இன்னும் ஒரு படையை மறந்து விட்டேனே.
உண்மை போல் 5ஆம் படை. ஆமாம் ஆமாம், என்னை போல் 5ஆம் படை. இதையெல்லாம் பார்த்து நீர் வேண்டு போகலாம். ஆனால் எங்களை விரட்ட நினைக்காதே. கட்டப்பா, அந்நியனுக்கு நீ அடிவடியாகிவிட்டாய். அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டாய். வந்தவனுக்கு வெண்சாமரம் வீசுவது எட்டயவரத்தோடு நிற்கட்டும். கட்டபொம்மனை பாஞ்சாலங்குறிச்சி பக்கம் வர வேண்டாம். அப்படி பார்த்தால் கட்டபொம்மா நீயும் மண்ணியன் தான். என்ன சொன்ன? எல்லாரிலிருந்து வந்ததா? நீ மட்டும் என்ன அந்த சேர சோழ பாண்டிய மன்னர்களின் வழி வந்தவனோ? வெள்ளையனை புகழ்ந்து புகழ்ந்து உனது நாக்கு நஞ்சாகிவிட்டது. ஒரு நடிகர் நாளைக்கு விலகிப்போ. சரியான கேள்வி கேட்டாய் கட்டபொம்மன் அரசவையிலே. பல பேர் மனதிலே பொதிந்து கிடந்த கேள்வியை நேரிலே கேட்டுவிட்டாய். ஆம், 1709ஆம் ஆண்டிலிருந்து ஆண்டு கொண்டிருக்கும் இனம் கட்டபொம்மன் இனம். வந்தவர்கள் தான் நாங்கள். ஆனால் வாழ வைத்த தமிழ் மண்ணை காட்டிக் கொடுக்காதவர்கள். பிறந்தது இங்கே, வளர்ந்தது இங்கே, நாளை மடிவது இங்கே. இதற்கு மேல் நாங்கள் போவது எங்கே? எட்டப்பா, நீயும் நானும் அந்நியன் அல்ல, தமிழன் என்ற ஒரே இனம். ஒருமைப்பாட்டுக்கு உதாரணம் மொழி வழியில் பிரிந்து இனவழியில் கூடும் கூட்டு தத்துவம். இவ்வுலகத்திற்கு இலக்கத்தை சொல்லிக் கொடுக்கும் இனம் நம் தமிழினம். அதை உலக மறந்தது உன் அறிவினம். நான் பிடித்தவர்களுக்கு 3 நாள் தான் என்று வாதிடும் உங்களிடம் இனி பேசி பயனில்லை. ஊருக்கு தயாராக இருக்கிறேன். நான் வருகிறேன். நாங்கள் எப்போதுமே தயார்தான் எட்டப்பா. ஏன் இவ்வளவு அவசரம்? 2 நாட்கள் தங்கி இருந்து விருந்துண்டு ஓய்வெடுத்து பிறகு ஊருக்கு செல்லாதே. நான் ஒன்றும் விருந்து சாப்பிட இங்கு வரவில்லை. ஒரு கொக்குப்பிட வந்ததாக இருக்கட்டுமே. நாம் மீண்டும் சந்தித்தால் ஒரு காலத்தில் சந்திப்போம். நான் வருகிறேன்.